ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியாவின் பயணங்கள். ஸோ என்னோட பயணம் பண்ண நீங்கள் ரெடியா? வாங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பேச போகிறது எதை பற்றினா நம்பர் 1 செல்லிங் ப்ராடக்ட்டு, அதுக்கப்புறம் ஃபோனுக்கு காது இருக்குது, இதெல்லாம் பற்றி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் பின்னாடி காட்டுறேன்? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாட்டு கேட்குதுங்க. பாட்டு கேட்டால் காப்பிரைட் கொடுப்பாங்களோ? கேட்குதான்னு தெரியல. மல்லாட்ட கண்ணால கல்லாட்டம், ஐயோ அந்த பாட்டு உங்களுக்கே தெரியும். பட் அது சொன்னால் காப்பிரைட் போடுறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல் வீடியோவில் நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தெரியல, நம்மளுக்கே அதெல்லாம் நம்ம பேசுவோம். ஸோ எதுனா ஃபோனுக்கு காது இருக்குது, என்ன வளர்ற அப்படி இருக்கா? ஃபோனுக்கு காது இருக்குது. எதனா ஏன் திரும்பி பார்த்தனா எனக்கு பயமாகுது. இருட்டா வெட்ட வெளியில் உட்காந்துருக்குறேன்னா பின்னாடிலாம் இருட்டாக இருக்குது, பயமாக இருக்குது. சரி, ஓகே. ஃபோனுக்கு ஏன் காது இருக்குது அப்படி சொல்கிறேன்னா, ஒரு கிராண்ட்மாவும் ஒரு கிராண்ட்பாவும் 2 பேரும் சேர்ந்து ஒரு கேட் ஃபுட், ஓகே கேட் ஃபுட் இருக்கா, கேட் ஃபுட் வாங்கிட்டியா, கேட் ஃபுட் பிரித்து கேட்டுக்கு போடு, கேட் ஃபுட்டு சொல்லி கேட் ஃபுட்டு ஆர்டர் பண்ணு அப்படி சொல்லியிருக்காங்க. கேட் ஃபுட்னு பேசியிருக்காங்க. 3 நாள் கழித்து கரெக்டாக அவங்க 2 பேர் ஃபோன்லேயுமே கேட் ஃபுட் அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்திருக்கு. எதனால? ஏன்னா ஃபோனுக்கு காது இருக்குது, நம்ம பேசுகிறது யாரோ ஒருத்தங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு சொல்லும் போது பேய் கதை மாதிரி இருக்கு. ஓம் சக்தி ப்ராஜெக்ட் பயமாக இருக்கு. ஓகே, ஓகேவா? இதான் ஃபோனுக்கு காது இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆப்க்கும் காது இருக்குது. நம்ம ஒரு ஆப் யூஸ் பண்ணுறோம், அது முற்றிலும் இலவசம் இல்லை, முற்றிலும் இலவசம் அப்படி இருந்ததுனாலே நம்ம காசு கட்ட போகிறது இல்லை, அதுக்கு பதிலாக நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷனை விற்க போகிறோன்னு அர்த்தம். ஸோ எதனாலனா ஒரு நம்பர் 1 செல்லிங்னு வருதுங்க. ஓகே, நான் ஃபஸ்ட் இதை சொல்லிக்கிறேன். வாட்ஸ்அப் செக்யூரான ஆப்பாக ஒரு காலத்தில் இருந்தது. அதெல்லாம் பார்க்கணுன்னா நீ வேறு ஏதோ ஒரு வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க, அப்படி சொல்ல மாட்டேன். இந்த வீடியோவில் பாருங்கள். 2 பேர் இருந்திருக்காங்க. ஒரு 2 பேர் பாய்ஸ், 2 பேர். அவங்க ஒரு ஆப் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஆப் பேர் வாட்ஸ்அப். ஸோ அந்த வாட்ஸ்அப் செக்யூராக கண்டுபிடிக்கணும்னு நினச்சிருக்காங்க. செக்யூராக கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஆட் கிடையாது, ஃப்ரீ செக்யூராக இருக்கும். எந்த இன்ஃபர்மேஷனும் வெளியே போகாது, ரொம்ப ஃப்ரீ. ஸோ நம்ம என்ன வேணால் இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்த காலத்தில் எல்லாருக்கும் வாவ் அப்படி இருந்தது. ஏன்னா அதில் கால் பண்ணிக்க முடியும், ஈஸியாக நம்மளால் அமுச்சிக்க முடியும், டைப் பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் அமுச்சிக்க முடியும். ஆனால் அந்த காலத்தில் ஒரு மெசேஜுக்கு ₹1 சம்திங் அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் ஃப்ரீன்றதுனால நிறைய பேர் இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு ஆப் இருந்ததுன்னா அதை எல்லாருமே யூஸ் பண்ணாதான் அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல். நம்ம மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு யாருமே யூஸ் பண்ணலைன்னா அது நம்மளுக்கு ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அவங்க கண்டுபிடிச்ச ஆப்பு. அப்போது கொஞ்சம் பிரச்சனைனால அவங்க விற்றுட்டாங்க. யாருக்கு விற்றாங்க? அவங்க தேர்டாக இருக்காங்களா? சொன்னேன்னா தெரில, தேர்டாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு செகண்டு 2த்துக்குமே அவர் தான் ஓனர். ஆனால் இந்த ஆப்பையே வாங்கியிருக்காரு. அப்படி இருக்கா? ஆமாம். எதனால் வாங்கினாரு? அது ஒரு ப்ராஃபிட்டுமே வராது, அப்புறம் எதுக்காக வாங்கினாரு அப்படி சொல்லிட்டு எல்லோரும் நல்ல மனுஷன், இந்த மாதிரி ஒரு மனுஷன், ஏய் ஓடி போயிடு, ஒரு பறவைங்க, அது என்ன பறவைன்னு தெரில. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆப் வாங்கியிருக்காரு. எவ்வளோ நல்ல மனுஷன், அப்படி சொல்லி வச்சுருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்னது ஆட் போடுவாங்களா, அவங்களுக்கு விற்றுருக்காரு. நம்ம ஒரு இப்போ பேசிப்போல நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேயோ, இந்த மாதிரி நான் வெளியே போகிறேன்டி, என் ஃபோன் உடஞ்சி போயிடுச்சு, நல்ல ஃபோன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லுவோம்ல. நார்மலாக நான் என் ஃபோன் உடஞ்சிச்சு, எனக்கு இது மாதிரி ஃபேஸ் க்ரீம் வேணும், ஃபேஸ் வாஷ் வேணும் அப்படி சொல்லிட்டு நம்ம பேசும்போது அதை அந்த ஆட் போடுவாங்களே, அந்த கம்பெனிக்கிட்ட சொல்லி அது நம்மளுக்கு ஆடாக வரும். ஸோ இதுவும் ஒரு வகையான ஒரு இது என்னது ஒரு ப்ராஃபிட் தானே உங்களுக்கு. ஸோ அதனால் இதுவும் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், நம்பர் 1 செல்லிங் ப்ராடக்ட் எது? நீங்கள் யோசிங்க, நான் ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன். ஓகே, கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன், இவ்வளோ தூரம் வச்சு பேசினேன். ஓகே, ரொம்ப மோசமாக நான் இப்படி வெயிட் பண்ணுங்க, அப்படி ஆட்டுறேன். அப்படி ஆட்டும் போது வாய்ஸ் விட்டு கேட்கும், சாரி. எது சொல்ல வந்தேன்? நம்பர் 1 செல்லிங் ப்ராடக்ட், யோசிங்க. நான் இது கீழே பார்க்கும்போது என் கண்ணு மூணுன மாதிரி இருக்கும்.
அதனால தான் நான் வந்து கேமரா பற்றி இது பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் என் மூஞ்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் இப்படி பார்ப்பேன். அப்போ கண்ணு மூடின மாதிரி இருக்கும். அதெல்லாம் கோச்சிக்காதீங்க. கேட்டு தானே பேசுனது. ஐயோ மைக்கு தூரமாக வச்சு பேசி நிற்கிறேன். சரி ஓகே. ஸோ அதனால் நான் இப்படி பார்க்கும்போது என்ன லூஸ் பிடிச்சிக்கிச்சான்னு பார்க்காதீங்க. நான் வந்து என் மூஞ்சி நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்கு நான் இப்படி பார்ப்பேன். நல்லா இல்லைன்னு எனக்கே தெரியும். கமெண்ட்டில் வந்து சொல்லாதீங்க எதுவும். ஓகே, யோசிச்சிங்களா? தெரிலையா? நம்பர் 1 செல்லிங் ப்ராடக்ட் இஸ் சிகரெட். அந்த மாதிரி இருக்கா? இருக்கணும். ஓகேவா? என்னன்னா அது வந்து எந்த ஆடுமே போட மாட்டாங்க, எதுவுமே போட மாட்டாங்க. அந்த பாக்ஸ் ரொம்ப மோசமான ஒரு இதில் இருக்கும். என்னது வாயில் ஒரு கேன்சர் இருக்கும். அது வந்து பார்க்கும்போது அப்படி இருக்கும். அது மாதிரி வந்து ஒரு இதை நீங்கள் பிடிச்சிங்கன்னா கேன்சர் வரும் அப்படி சொல்லிட்டு அந்த பாக்ஸ்லேயே எழுதியிருக்கும். இருந்தாலும் அது நம்பர் 1 செல்லிங் ப்ராடக்ட். ஓகே, வந்து நம்பர் 1 செல்லிங் ப்ராடக்டில் அது இருக்குது. வேறு எதுவுமே அந்த உலகத்தில் எதுவுமே அந்த அளவுக்கு செல்லிங் ப்ராடக்ட்ஸாக இல்லை. அது கிட்ட கூட வர முடியல, ஒரு இன்ச் கூட வர முடியல. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு போகுது அந்த கஸ்டமர்ஸ் அந்த வாங்குறாங்கல்ல சிகரெட்ஸ், அவ்வளோ தூரத்துக்கு போகுது அது. ஆனால் வந்து நம்ம நார்மலாக ஒரு அரிசியாக இருக்கட்டும், அது வந்து கொஞ்சம் தூரம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து அந்த கஸ்டமர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அதை தான் வந்து இது காட்டுது. ஓகேவா? இதுதான் நம்பர் 1 செல்லிங் ப்ராடக்ட். இது வந்து ரொம்ப மோசமான ஒரு கவரில் இருக்கும். கரெக்டாக கலர். ஓகே, இருந்தாலும் வந்து அது எல்லாரும் வாங்குறாங்க. எதனால வாங்குறாங்க? எப்படி அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? இதுக்கு காரணம் அந்த கம்பெனியோட கிரெயின். ஓகே, அவர் வந்து அந்த கிரெயின் உள்ள கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கவுபாய் இருக்கார். கவுபாய் வந்து ஒரு நம்மளை பார்க்கும்போதே அவர் வந்து இவர் தானே நம்ம இன்ஸ்பிரேஷன் அப்படி சொல்லி நம்ம இருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு கவுபாய் வந்து வர வச்சு சும்மா வேற லெவலில் சீனா என்னது கவுலெல்லாம் போகிற வேற லெவலில் இருக்குது. லாஸ்ட் ஒரு நிமிஷம் ஒரு இதுனா என்னது ஆட்னா 55 நிமிஷம் வந்து அந்த கவுபாய் சூப்பராக கட்டிட்டு லாஸ்ட் அந்த 5 நிமிஷத்தில் அந்த கவுபாய் சிகரெட் பிடிக்க வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து அது சிகரெட் விளம்பரம் மாதிரி இருக்காது, அந்த கவுபாய் தான் உங்களோட ப்ராடக்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து இதுக்கு வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டோ எதுவும் பண்ணல. இப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரதில்லை. பட் அப்போ வந்துருக்கு. அப்போ வந்தப்போ வந்து கண்டிப்பாக ஆப்வியஸாக வந்து நிறைய பேருக்கு யோசிச்சிருப்பாங்க, நம்மளும் இந்த கவுபாய் மாதிரி ஆகணும்னா நம்ம சிகரெட் பிடிக்கணும் அப்படி யோசிச்சிருப்பாங்க. கரெக்டாக? ஸோ அதனால் வந்து அது வந்து ரொம்ப மோசமாக அப்படி போய் இவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க இந்த சிகரெட்டுக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் சுகர் ஃப்ரீயாக இருக்கும். இது வந்து சூப்பராக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும், ஒரு ஹெல்த் பிரச்சனையும் வராது, ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிலாம் சொன்னால் கூட அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் வந்து இதை பிடிச்சா கேன்சர் வரும், மோசமாக போயிடும், ஃபேமிலியே போயிடும் அப்படி சொன்னால் கூட நார்மலாக வந்து நம்ப இல்லை, சில பேர் இல்லை நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேச வேணாம். ஏன்னா வந்து நீங்கள் வந்து அதை கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது. ஓகே, அடுத்தது வந்து ஒன்றும் இல்லை. நான் வந்து பேசுனது வந்து கொஞ்சம் மோசமாக இருந்துச்சுன்னா சாரி, இப்படி ஒன்று பேசிட்டா. ஓகே, வந்து நான் கீழே பார்க்கும் போதெல்லாம் கொஞ்சம் காமெடியாக இருந்திருக்கும், அது மன்னித்து கொள்ளுங்கள். ஓகே, நான் எப்படியோ முடியல. ஓகே, பேசி தொண்டை வலிக்குது. ஏன்னா இது 3வது டேக் போய்கிட்டு இருக்கு, ஒரு பயமாக இருக்குது. ஓகே, ஸோ இதான் இந்த வீடியோ. எப்படியோ ஒரு 9 நிமிஷத்துக்கு அப்படியே இழுத்தாச்சு. ஓகே, இதான் இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு காப்பி கேட் வீடியோ அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து நான் வந்து ஆப்வியஸாக நான் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன். ஆனால் அதை நான் படிச்சிருக்கவும் செஞ்சுருக்கேன். உண்மையாலுமே யூடியூப்பில் நான் ஃபஸ்ட் படித்தேன், அது வந்து நான் அவ்வளோவா நம்மள ஓகே சும்மா போல அப்படின்னு. அப்புறம் யூடியூப்பில் பார்த்தேன், ஓகே 2த்துலேயுமே சொல்கிறாங்கன்னா இப்போ உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்கிறேன். நம்ம ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி போட்டால் தான் தப்பே தவிர நம்மளே வந்து அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணால் தப்பு கிடையாது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். அதான் வந்து யூடியூப் தான் என்ன நினைக்கிறீங்க, புதுசாக கொண்டு வந்து அப்படி கொட்டுவாங்களா? அப்படிலாம் இல்லை. ஒருத்தவங்க பண்ணதை நம்ம பண்ணுறோம், மற்றபடி வந்து அவங்களோட வீடியோ டவுன்லோட் பண்ணி போட்டால் அது ரொம்ப தப்பு, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.
வரட்டா. பாய். லவ் யூ ஆல்.